So we'll start with the rules. Okay, basic mathematics la first வந்து some basicல exponentனா என்னன்றத we need to know. Exponent, power, base அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படியே நோட்ஸும் எடுங்க கிளாஸ்ல. எக்ஸ்பனன்ட், பவர், பேஸ். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து சம்டைம் வி வில் ரைட் 3 power 2. 3 power 2 நம்ம எப்படி பிரிச்சு எழுதுவோம்? 3 into கரெக்டா 3 into 3. இப்போ ஸோ இந்த a பவர் b இருக்கு இல்லையா, இதுல இந்த ஏக்கு பேர் தான் என்னது? பேஸ்ன்னு சொல்லுவான். ஓகே, இந்த பவர்ல இந்த நம்ம ஜென்ரலா பவர்ன்றதை யூஸ் பண்றோம். இந்த மேல இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வந்து எக்ஸ்பனன்ட்னு கூப்பிடுவான், இல்லைன்னா என்ன கூப்பிடுவோம்? எக்ஸ்பனன்ட், பவர், அது மாதிரி வேர்ட்ஸ் யூஸ். ஓகே, எக்ஸ்பனன்ட், பவர், இந்த வேர்ட்லாம் யூஸ் பண்ணுவோம். நீ டவுட்? அதே மாதிரி சில டைம் நீங்க வந்து இது மாதிரி வேர்ட்ஸ் இது மாதிரி எழுதுவீங்க, A1, A2, A3 அப்படின்னு. ஓகே, சம்டைம் யூ கேன் ஆல்சோ ரைட் இது மாதிரி எழுதிருக்கீங்களா, லைக் a பவர் 1. சம் ரேர் சினாரியோஸ்ல இப்பயும் எழுதுவோம். ஓகே, சம் ரேர் சினாரியோஸ்ல இதுவும் வரும். ஓகே, இது மாதிரி எழுதுறோம் இல்லையா, இது பேர் வந்து என்னன்னா யூ கால் திஸ் as சப்ஸ்கிரிப்ட். இப்படி எழுதுறோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து A1, A2, A3 அப்படின்னு சொல்றோம்னா இந்த இது பேர் சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவான். இந்த மேலே எழுதுறோம் இல்லையா சம்டைம், அது பேர் வந்து சூப்பர் சப்ஸ்கிரிப்ட் அப்படின்றது they will call சூப்பர் சப்ஸ்கிரிப்ட். ஸோ நம்ம கீழே இப்படி எழுதுறோம் அப்படின்னா அது சப்ஸ்கிரிப்ட், மேலே எழுதணும்னா சூப்பர் சப்ஸ்கிரிப்ட். ஓகே, இதே நம்பர்ஸ்ல நம்ம எழுதுறோம்னு வைங்க, 3 மேலே வந்து 2 போடுறோம் அப்படின்னா அந்த 3 வந்து அந்த கீழே இருக்கிறத நம்ம பேசணும், மேலே இருக்கிறத எக்ஸ்பனன்ட் ஆர் பவர் அப்படின்னு கூப்பிடுவோம். ஓகே, எனி டவுட்? ரைட். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா லாக் இஸ் தேர். ஓகே, லாக். ஸோ லாகோட ப்ராப்பர்ட்டிஸ், லாக் எங்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கவனிங்க. இதுல வந்து சில எக்ஸ்பெரிமெண்டோட ரூல்ஸ் பார்த்துடலாம். ஓகே, சம் ரூல்ஸ் ஆர் தேர். இப்போ a பவர் m இன்டூ b பவர் a பவர் n, இது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு? அதே மாதிரி a பவர், இது எல்லாமே நம்பர்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. m, a, n எல்லாமே நம்பர்ஸ். ஸோ இது எல்லாமே சம் வெரி வெரி பேசிக் ரூல்ஸ் யூ ஹவ் ஸ்டடிட் பிஃபோர். ஜஸ்ட் ஐ எம் ரீகாலிங் ஹியர். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாமே இன்டீஜர்ஸ் யூ கேன் டேக். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர்? வாட் ஆன்சர் வில் கெட்? a பவர் m பிளஸ். அதாவது இந்த கேஸ்ல நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இது வந்து பேஸ்ன்னு கூப்பிடுவோம், இதையும் பேஸ்ன்னு கூப்பிடுவோம். இந்த ரெண்டு பேஸுமே சேமா இருந்துச்சுன்னா when you multiply you will get what? Powers will get added. ஏக்கு பவர்ல இருக்கிறது m, இதே மாதிரி இந்த ஏக்கு பவர்ல இருக்கிறது n. ஸோ இந்த பேஸ் ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால மல்டிப்ளை ஆகுது, powers will get added. எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 power 3 into 2 power 4. இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும் பார்க்கலாம்? 2 power 3 plus, ஓகே, 2 power 7 you will have. ஸோ 2 power 7 எல்லாருக்கும் தெரியும். 2 நம்ம எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்றோம்? 7 டைம்ஸ் இல்லையா? எனி டவுட் ஹியர்? யா, ஓகே. ஸோ இப்போ இது வந்து ஒரு ரூல் எடுத்துக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் இது மாதிரி டேர்ம்ஸ் வந்தா நீங்க எப்படி பண்ணுவீங்க? கமான், உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா டைரக்டா கூட யூ கேன் சே எஸ். இது நம்ம எப்படி பண்ணலாம்? a பவர் m டிவைடட்ல a பவர் n இருக்கு. ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க கீழே வந்து பிளஸ் a பவர் பிளஸ் n, இங்க a பவர் பிளஸ் m. இங்க கீழே இருக்க பிளஸ் n மேல வந்துச்சுன்னா யூ வில் ஹேவ், கீழே இருக்க பிளஸ் n மேல வரும் அப்படின்னா இட் வில் பிகம் மைனஸ். எப்பவுமே there is a rule like a பவர் n அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா வெறும் n கிடையாது, இது பக்கத்துல என்ன இருக்கு? ஒரு பிளஸ் இருக்கு. இது மேல வரும்போது என்ன ஆகும்? a பவர். அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய பிளஸ் n மேல வந்துச்சுன்னா மைனஸ் n. ஸோ இது ரெண்டும் மல்டிப்ளை ஆகும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ரூல்ல என்ன அப்ளை பண்ணுவோம்? பேஸ் சேமா இருக்கு, அப்போ பவர்ஸ் என்ன ஆகும்? m மைனஸ் 1. எனி டவுட்? ஸோ கீழே இருக்க ஒரு டேர்ம் வந்து மேலே வரும்போது ஒரு மைனஸ் வருது, மல்டிப்ளை பண்ணும்போது a பவர் m மைனஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இதுக்கு என்ன அர்த்தம்னா a பவர் m நீங்க எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்றீங்க? ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் வி கேன் சே 2 பவர் 3 இப்படி இருக்கு ஒரு டேர்ம். இதுக்கு என்ன அர்த்தம்? ஸோ 2 பவர் 3 பவர் 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிராக்கெட்ல இருக்கிறத நம்ம எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும்? இந்த பிராக்கெட்ல இருக்கிறத we need to multiply how many times? So what is 2 power 3? 8 into 8 which is 64. Okay, இது எல்லாமே பேசிக் ரூல்ஸ். டவுட்ஸ் இருந்தா you can unmute and speak. ரைட், இப்போ வந்து லாகரிதமோட ரூல்ஸ் பார்க்கலாம். you know the word இதோட e னா என்னன்னு anyone knows? what is e? எக்ஸ்போனன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த
ஈன்றதுக்கு மேத்தமேட்டிக்கலா என்ன அர்த்தம்னா எக்ஸ்போனன்ட் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஓகே, எக்ஸ்போனன்ட். இதோட அப்ராக்சிமேட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.71. ஓகே, எக்ஸ்போனன்டோட அப்ராக்சிமேட் வேல்யூ இஸ் 2.71. Can anyone say what is 1 by e? 1 by e ஓட வேல்யூ any idea? Yeah, 1 by e. Yes, 1 by e என்னவா இருக்கும்? ஒர்க் அவுட் பண்ணுங்க பார்க்கலாம். Can you answer that? 1 by e ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? Approximately it is 2 to 3 decimal places you can see. Yeah. So what is the answer? 1 by 2 points. Come on, guys. Work out பண்றீங்களா? Pen and paper எடுத்து. So you will get answer as 0. But at least first decimal you can say. Come on. 2.3. Okay, 3 6 ன்னு சொல்லலாமா? 3 6 வருதா? 0.367. Okay. So exponent oda value 1 by exponent you can memorize. What is the value of pi? 3.1. Yeah. So pi square என்னவா இருக்கும்? Pi square நமக்கு frequent-ஆ தேவைப்படும். What is the value of pi square? Approximately 10, sir. Yeah, approximately 10. 9.86 ன்னு வரும். Okay, எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 9.86. அப்ராக்சிமேட்டா நம்ம இதை வந்து 10 ன்னு சொல்லி கூட ப்ராப்ளம்ல யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ 1 by pi என்னவா இருக்கும்? What is 1 by pi? This is also sometimes will be useful. பையை வந்து இன்னொரு ஃபார்ம்ல எழுதுவோம் இல்லையா? என்ன ஃபார்ம்ல எழுதுவோம்? அப்ராக்சிமேட்டா 22/7. இதெல்லாமே கரெக்டா? What is 1 by pi then? என்ன வரும்னு நினைக்கிறேன்? 0.31. ஓகே, 8 ன்னு வரும். 0.318. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கால்குலேஷன்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, சரி, இப்போ வந்து we will move on to the next one. ரூல்ஸ்க்கு போயிடலாம். லாகரித்மிக் ரூல்ஸ். we will see some rules. இப்போ லாக்ல வந்து எப்பவுமே ரெண்டு விஷயம் இருக்கும். ஓகே, இதை வந்து பேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஏ லாக் ஏ பி. ஓகே, இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவான். ஓகே, லாக் ஏ பி. இந்த லாகோட இதுல முக்கியமான இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஏ வந்து எப்பவுமே என்னவா இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். ஓகே, இந்த பேஸ் வந்து எப்பவுமே என்னவா இருக்கணும்னா, லாகோட ரூல் என்னன்னா, இந்த பேஸ் வந்து எப்பவுமே பாசிட்டிவா இருக்கும். ஸோ இதை நீங்க இப்படி கூட எடுத்துக்கலாம். லாக் y இஸ் ஈக்குவல் டு லாக் பேஸ் ஏ இன்டூ எக்ஸ் அப்படின்னு நீங்க கூப்பிடலாம் இதை. இப்போ ஜென்ரலா நம்மளுக்கு லாக்ல கிரேட்டர் தென் 0 எனி நம்பர் கேன் பி யூஸ். ஓகே, இந்த பேஸ் இருக்க இடத்துல எனி நம்பர் கேன் பி யூஸ். பட் நம்ம ரெண்டு தான் மெயினா வந்து யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து லாக் 10, அதாவது பேஸ் 10ன்னு சொல்லுவான். ஓகே, லாக் ஏ வந்து 10ன்னு எடுப்போம். இன்னொரு லாக் வந்து எக்ஸ்பெனன்ஷியல் எடுப்போம், விச் இஸ் 2.71. ஓகே, ஸோ லாக்ன்றது y இஸ் ஈக்குவல் டு லாக் ஏ பேஸ் ஏ எக்ஸ் தான் ஜென்ரல் ஃபார்ம். அதுல ரெண்டு தான் நம்ம மெயினா யூஸ் பண்ணுவோம். லாக் பேஸ் 10ம் பேஸ் இ அப்படின்றது யூல் யூஸ் இட். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல கவனிங்க, y is equal to log base 10 x general log. ஓகே, இது வந்து y is equal to log base e x ன்னு போடுறோம் இல்லையா? இத இந்த log base e x they will sometimes write it as ln x அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். ln x, ln x அப்படின்னு கூப்பிடுவோம். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா நேச்சுரல் லாகரிதம் அப்படின்னு சொல்லுவோம். நேச்சுரல் லாகரிதம். ஓகே, so இதுக்குன்னு there is no separate name is there. Y is equal to log base 10 x க்கு any no separate name. பட் இந்த இங்க ஈன்னு வந்துச்சுன்னா அது என்னது? நேச்சுரல் லாகரிதம். இப்ப ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்க்கும்போது பேஸ் வந்து 10ஆ இருக்கலாம், ஈயா இருக்கலாம். ஓகே, எனிதிங் இட் கேன் பி. ஸோ தேர் ஆர் சம் ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ். அது ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் எதுனாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ பேஸ் நாட் அ ப்ராப்ளம். இப்போ பேஸ் வந்து ஈயா இருக்கலாம், இல்லை 10ஆ இருக்கலாம், எனிதிங் இட் கேன் பி. ஸோ நம்ம உள்ள இருக்க அந்த ப்ராடக்ட்ல இருக்கிறது தான் பார்க்குறோம். லாக் ஏ இன்டு பி. இதை நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம்? லாக் ஏ பிளஸ் லாக் பி. ஓகே, லாக் ஏ பிளஸ் லாக் பி. ஏ பை பின்னு இருந்தால் இதை எப்படி மாற்றலாம்? லாக் ஏ மைனஸ் லாக் பி. ஓகே, அதுக்கப்புறம் பேஸ் 10ஆ இருக்கலாம், இல்லை நேச்சுரல் லாகரிதம் ஈயா கூட இருக்கலாம். ஏ பவர் என்ன இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? n log a அப்படின்னு சொல்லி வரும். n log a. கிளியரா? ரைட். ஸோ இந்த ரூல்ஸ் நம்ம பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பிகினிங்ல. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ஃபேக்டர்.
அதாவது லாக் பேஸ் ஈக்கும் இதுக்கும் ஒரு கன்வர்ஷன் ஃபேக்டர் இருக்கு. ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. லாக் இப்போ என்கிட்ட பேஸ் 10 எக்ஸ் இருக்குன்னு வைங்க, இதை நான் பேஸ் ஈக்கு மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றான். ஓகே, பேஸ் 10ல இருக்கிறது பேஸ் ஈக்கு மாற்ற முடியும். 0.4343 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இட் வில் பி கன்வெர்டட். அதாவது லாக் 10ல இருக்கிறத லாக் இதுவா மாற்ற முடியும். ஓகே, லாக் 10 அதாவது பேஸ் 10ல இருக்கிறது நம்ம நேச்சுரல் லாக்ல தான் மாற்ற முடியும் when we multiply by this factor. ஓகே, இதே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேஸ் ஈக்குவல் சம்டைம் சம் ரேர் சினாரியோஸ்ல இதையும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட், டவுட்ஸ் இருந்தா யூ கேன் அன்மியூட் அண்ட் ஸ்பீக். ஓகே, சரி, இப்ப இந்த லைனுக்கு பேர் என்னது? வாட் யூ கால் திஸ் as x is equal to 0 1 2 3. இதெல்லாமே நம்மளுக்கு ஸ்டாண்டர்டா தெரிஞ்சது. யூ கால் திஸ் as what? ரியல் நம்பர் லைன் சொல்லலாமா? ரியல் நம்பர் லைன். ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து x is equal to 0ல இருந்து ரைட் ஹேண்ட் சைட்ல போனீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ், லெஃப்ட்ல போனீங்கன்னா என்னவா இருக்கும்? எல்லாமே நெகட்டிவ் வேல்யூஸ். இப்போ 0க்கும் 1க்கும் 0க்கும் 2க்கும் நடுவில் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? ரியல் நம்பர்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். 0க்கும் 2க்கும் நடுவில் எத்தனை நம்பர்ஸ்? எஸ், ஐ எம் ஆஸ்கிங் யூ ஒன்லி. அனிஷா, இளவரசன், அஜய், ஹரிணி. இல்ல, நான் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் கேட்கல, எத்தனை ரியல் நம்பர்ஸ் இருக்கு? இன்ஃபினிட்டி. யா, எக்கச்சக்க நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து நம்ம இன்ஃபினிட்டின்னு சொல்லலாமா? இப்போ 0க்கும் 1க்குமே நம்ம நடுவில் எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு நடுவில் என்னெல்லாம் இருக்கு? 0.1 0.2 0.3 ஓகே 0.4 0.5. இதுக்கு நடுவில் நிறைய நம்பர்ஸ் இருக்கா? எக்கச்சக்க நம்பர்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் இன்ஃபினைட் நம்பர்ஸ் ஆச்சு சொல்ல போனா. டெசிமல் பாயிண்ட்ஸ் நீங்க எவ்வளவு நாளும் வச்சுக்கிட்டே போகலாம். ஓகே, தேர் ஆர் இன்ஃபினைட் நம்பர்ஸ் ஆச்சு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ல இருந்து நம்ம எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போனோம்னா we will have plus infinity. நெகட்டிவ் போனா என்ன வரும்? மைனஸ் இன்ஃபினிட்டி. வாட் இஸ் மீன் பை பிளஸ் இன்ஃபினிட்டி? மீன் பிளஸ் 1/0. ஓகே, மைனஸ் இன்ஃபினிட்டினா என்ன? மைனஸ் 1/0. ஓகே, தெரியலன்னா நோட் பண்ணிக்கோங்க. பிளஸ் இன்ஃபினிட்டி மீன்ஸ் பிளஸ் 1/0, மைனஸ் இன்ஃபினிட்டி மீன்ஸ் மைனஸ் 1/0. இப்போ இதெல்லாம் ஓகே. வாட் இஸ் மீன் பை 1/infinity? இது ஃப்ரீக்வெண்டா நீங்க யூஸ் பண்ணுவீங்க. வாட் இஸ் 1/infinity? எனி ஐடியா வாட் இஸ் 1/infinity? யாரெல்லாம் 1 யாரெல்லாம் 0ன்னு சொல்ல போறீங்க? இல்ல வேற ஏதாவது ஆன்சர்? இல்ல இன்ஃபினிட்டியா? யா, 1/infinity வாட் இஸ் வேல்யூ? இளவரசன், அனிஷா, வாட் இஸ் யுவர் ஆன்சர்? அனிஷா, கம் ஆன். நோ ஐடியா. 1/infinity ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணிருப்பீங்கல்ல. வாட் இஸ் 1/infinity? 1 divided by 1/0, ரைட்? இதை மேல கொண்டு போனீங்கன்னா என்ன? 0/1. ஸோ யூ வில் ஹேவ் ஆன்சர் as what? 0. கரெக்டா இல்லையா? ஸோ 1/infinityன்றது 0. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுக்கிறீங்களா? ஹரிணி, அனிஷா, அஜய். ஓகே, நோட்ஸ் எடுங்க. ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து அல்ஜிப்ரிக் ரூல்ஸ் வில் சி. அல்ஜிப்ரா ரூல்ஸ் வில் பேசிக் ரூல்ஸ். ஓகே, இந்த ரூல்ஸ்ல யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? a plus b-யும் b plus a-யும் சேம். a into b, b into a. This is also same. இப்போ a power b whole power n. இதை நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம்? How to separate this? சொல்லுங்க பார்க்கலாம். இது எப்படி எழுதலாம்? a power n into divided by b power n எழுதலாமா? எக்ஸாம்பிளுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு you should note this. 2/3 whole power 1/2 வருதுன்னு வைங்க. இது எப்படி மாத்துவீங்க? How to change this? 2 power 1/2 divided by 3 power 1/2. இப்படி எழுதலாமா? எஸ், யூ கேன் ரைட். இதை நீங்க எக்ஸாம்பிளா எடுத்து நெக்ஸ்ட் ab whole power n. இது எப்படி எழுதுறது? a power n b power n இப்படி மாத்தி எழுத முடியும். எக்ஸாம்பிள் லைக் 3a whole power 2 இருக்குன்னு வைங்க. இது எப்படி எழுதுறது? 3யும் a-யும் ப்ராடக்ட்ல இருக்கு இல்லையா? 3 a-யும் ப்ராடக்ட்ல இருக்கு. ஸோ 3 power 2 and a power 2. Any doubt? The answer will be 9a, right? So this is the expression, right? So இப்போ உங்ககிட்ட கொஸ்டின் என்னன்னா a plus b whole power n என்ன வரும்? Can anyone answer? Yes, a plus b whole power n. So can I write like this? a power n plus b power n. இப்படி எழுதலாமா எழுதக்கூடாதா? இல்ல இது மிஸ்டேக் சார். எழுதக்கூடாது. எழுதக்கூடாது இல்லையா? So everyone accepting with this? We cannot write like this. So a by b whole power n, a into b whole power n, it is allowed. But in the formula it is not allowed.
we cannot write like. எல்லாரும் turn on camera பண்ணுங்க. ஹரிணி, அனிஷா, சரி. இப்போ ரூட் 6 வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? வாட் இஸ் சம் ஸ்டாண்டர்ட் ரூல்ஸே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி let's try to find example. We will work out one. ரூட் 6 வேல்யூ என்னவா? ரூட்டோட சில வேல்யூ, ஸ்கொயர் ரூட்டோட சில வேல்யூஸ் நம்ம இன்னொரு பாயிண்ட்டை நீங்க நோட் பண்ணிக்கணும். சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் எல்லாமே. இப்போ வந்து a பவர் 1/2 இருக்குன்னு வைங்க. ஓகே, a பவர் 1/2 இதுக்கு என்ன பேர் வைப்போம்? கால் திஸ் அஸ், இப்படி எழுதுவோம். ஓகே, ரூட் 2 இதுக்கு பேர் என்னது? ஸ்கொயர் ரூட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸ்கொயர் ரூட்னு சொல்லுவோம், இல்லை ஜென்ரலா இது ரூட்னு சொன்னா இதுதான். இப்போ a பவர் 1/3 இருக்கு, இதை எப்படி எழுதுவோம் சொல்லுங்க பார்க்கலாம். ரூட் போட்டுட்டு என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல ஒரு 3 போடுவோம். ஓகே, என்னது? கியூப் ரூட். இது ரெண்டு தான் மெயினா நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரீக்வெண்டா இதை நம்ம பார்க்க முடியும். கியூப் ரூட் ஆல்சோ வில் கம் சம்டைம். ஓகே, ரைட். ஸோ a பவர் 1/2, a பவர் 1/3. இப்போ நம்மளுக்கு ஸ்டாண்டர்டா சில வேல்யூஸ் வந்து தெரியணும். வாட் இஸ் ரூட் 2 வேல்யூ? அதுக்கப்புறம் 1/√2 வேல்யூ உங்களுக்கு தெரியணும். சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் 1/√2, ரூட் 3, 1/√2? எஸ், ரூட் 2 1.41. யா, ரூட் 2 வேல்யூ நம்மளுக்கு என்னது? 1.41. ரூட் 3 வேல்யூ வந்து 1.732. ஓகே, ஸோ வாட் இஸ் 1/√2? நீங்க நிறைய 12th ஸ்டாண்டர்ட்ல உள்ள சாப்டர்ஸ்ல இது 1/√2 ஃப்ரீக்வெண்டா வரும். ஓகே, 0.707. ஓகே, 0.705. ஸோ இப்போ இந்த இடத்துல ரூட் 6 எப்படி எவாலுவேட் பண்ணுவீங்க? கேன் யூ சே எஸ்? ரூட் 3 into ரூட் 2. ஸோ இதை நீங்க குவிக்கரா எழுதணும்னா குவிக்கா இதை எப்படி எழுது? 3 into 2, ரைட்டா? ஸோ இது ரூட் 3. அதாவது நம்மளோட ரூல் படி என்னது? 3 into 2 whole power 1/2 எழுதலாமா? நம்மளோட ரூல் படி, அதாவது இந்த ரூல் படி நீங்க என்ன எழுதலாம்? a பவர் n, b பவர் n மாத்தலாமா? தட் இஸ் 3 பவர் 1/2, 2 பவர் 1/2. ஓகே, இது என்னவா மாறும்? ரூட் 3, ரூட் 2. ஓகே, ஸோ வி கேன் ரைட் லைக் திஸ். ஸோ லேட்டர் ஆன், இப்போ கவனிங்க, லேட்டர் ஆன் வந்து 1.732 into 1.414. கால்குலேஷனை வந்து இங்க ஒரு சின்ன ட்ரிக் பாருங்க. இந்த இடத்துல நம்ம கால்குலேஷன்ஸ் பிகினிங்ல இருந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு இங்க 3 டெசிமல் பிளேசஸ் இருக்கு. ஓகே, 3 டெசிமல் பிளேசஸ் இருக்கு. நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது, ஃபைனல் ரிசல்ட்டை கொண்டு வரும்போது, நம்ம இந்த டெசிமல் பாயிண்ட்ஸ்ல மேக்ஸிமம் ஒரு டெசிமல் பாயிண்ட் யூஸ் பண்ணாலே போதும். ஓகே, ஒரு டெசிமல் பாயிண்ட் நீங்க யூஸ் பண்ணாலே போதும். ஓகே, ஸோ இதுக்கு அப்ராக்சிமேட் ஆன்சரை நீங்க உடனே கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். வாட் இஸ் 1.7 into 1.4? கமான், இதோட ஆன்சர் என்ன வரும்? சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் தி ஆன்சர் யூ ஆர் கோயிங் டு கெட்? 2.3. யா, ஸோ குயிக்கா நீங்க வந்து அது வந்து நம்மளுக்கு போட யூஷுவல் நோ. ஓகே, 2.38. நீங்க கால்குலேட்டர்ல போட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்ன வரும்? 2.4 சம்திங் வரும். பட் 2.3 இந்த வருஷம் நீட் எக்ஸாமும் சரி, இப்போ நிறைய கால்குலேஷன்ஸ்ல வந்து அப்ராக்சிமேட் ஆன்சர்ஸ் குயிக்கா போட தெரிஞ்சவங்க அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு மூவ் பண்ணியிருக்கலாம். ஓகே, இல்லைனா ரொம்ப டைம் எடுத்துங்க எக்ஸாக்ட் வேல்யூஸ்க்குலாம். ஸோ நான் இன்னும் உங்களுக்கு வந்து சில கால்குலேஷன்ஸ் எப்படி சால்வ் பண்றதுன்றத ஒரு 10 கால்குலேஷனாவது நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. யூ ஷுட் ஆல்சோ ஒர்க் அவுட். ஓகே, நம்மளுக்கு எப்பவுமே பிசிக்ஸ்ல ஒரு கெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டியது நீட்டை பொறுத்த வரைக்கும் கால்குலேஷன்ஸ். ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதோட வேல்யூஸும் தெரிஞ்சிருச்சுன்னா சப்ஸ்டியூட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு குவிக்கா எவ்வளோ ஃபாஸ்டா முடியுமோ உங்களோட ஸ்பீடை நீங்க இன்க்ரீஸ் பண்ணி ஃபைனல் ஆன்சரை அப்ராக்சிமேட்டாவது கொண்டு வர தெரியணும். அப்ராக்சிமேட்டா ஃபர்ஸ்ட் கொண்டு வர தெரியணும், அதுக்கப்புறம் எக்ஸாக்ட் போயிடலாம். ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேட் கொண்டு வர ஸ்கில்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் டேலே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட் ஆன்சர்ஸை கொண்டு வர ஃபாஸ்டா நம்மளுக்கு சால்வ் பண்ண தெரியணும். அதாவது கம்மிங் கிளாஸஸ்ல நம்ம அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணலாம். சரி, இப்போ வாட் இஸ் பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு இருக்கு. பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன், வாட் இஸ் a plus b whole square
ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் a plus b whole square ஃபார்முலா? A square plus B square plus 2A. ஓகே, இதுதான் நம்மளோட ஃபார்முலா இல்லையா? அதே மாதிரி a plus b whole power 3 இதுக்கு எப்படி எழுதுவீங்க? இப்படி எழுதலாமா? இப்படி எழுதலாம் இல்லையா? எனி அப்ஜெக்ஷன்? இப்போ வாட் இஸ் a plus b whole power 4 எப்படி கண்டுபிடிப்பீங்க? binomial ஓகே, a plus b whole power 5 எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது மாதிரி நிறைய ஆர்டர், இதுக்கு அடுத்து நிறைய வரிசையா நிறைய ஆர்டர் போகும். எல்லாத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஓகே, ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு மேக்ஸிமம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அது வேற ஸ்டோரி. ஓகே, இது நீங்க கண்டுபிடிக்கணும்னாலும் யூ கேன் யூஸ், கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அதுக்கு வந்து நம்ம ஒரு ட்ரையாங்கிள் சொல்லுவோம். தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள். பாஸ்கல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரூலை வச்சு நீங்க ஐடியா வச்சு யூ கேன் ஃபைண்ட். இப்போ பாருங்க 1 1 போட்டுருங்க. ஓகே, 1 1 போடுங்க. இந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் வந்து என்ன? பாஸ்கல் ட்ரையாங்கிள். ஓகே, நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதா? என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கப்பா. ஃபர்ஸ்ட் ஒரு 1 போட்டோன்னா ஃபுல்லா இந்த சைட்லாம் 1 போட்டிருக்கேன் பாருங்க. இந்த சைட் ஃபுல்லா 1 1 1 ஆட் பண்ணீங்கன்னா 2. இந்த எல்லா சைடும் 1 வந்து நம்ம போடணும் ஃபர்ஸ்ட் எந்த சைட்ஸ்ல. இது 1 1 ஆட் பண்ணீங்கன்னா 2 2 and 3 ஆட் பண்ணீங்கன்னா சாரி 1 and 2 ஆட் பண்ணீங்கன்னா 3 2 1 once again 3 1 3 4 3 3 6 3 1 4. ஓகே, அதுக்கப்புறம் 1 4 5 இது ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா 10, இது 10 and this is 5. ஓகே, so like this you can add. சரி, இப்போ எனி டவுட் இன் திஸ் ட்ரையாங்கிள்? ஈஸியா டவுட்ஸ் இருக்கா? சரி, இப்போ இதை கவனிங்க. இதுல இருந்து நான் இது யூசிங் திஸ் எப்படி இதை எழுதுறேன்றதை பார்க்க. இதுல இருந்து நம்ம a ஸ்கொயர் பிளஸ் ஃபார்முலாவை எழுதலாம் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் 1 into a ஸ்கொயர் 2 into ab அப்புறம் 1 into b ஸ்கொயர். நம்ம a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குல்ல, அதை இதுல இருந்து கொண்டு வர முடியும். இது வந்து இந்த ட்ரையாங்கிளை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, இது தெரியணுமான்னு கேட்டீங்கன்னா, இது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஓகே, 1 5 அதாவது a plus b ஹோல் பவர் 7 கேட்டாலும் நீங்க கான்ஃபிடென்ட்டா எழுத முடியும். ஓகே, ஸோ அது ஒரு கான்ஃபிடன்ஸ் இட் வில் கிவ் யூ. சரி, இப்போ கவனிங்க. இது வந்து 1 2 அதாவது 1 2 1 இருந்துச்சு, அதை அப்படியே இங்க யூஸ் பண்ணியிருக்கேன் தெரியுதா? 1 2 1. இப்போ அதே மாதிரி இங்க என்ன இருக்கு? 1 3 3 1. கரெக்டா? இதை எப்படி யூஸ் பண்றேன்னு பாருங்க. a power 3 1 a power 3 3 a ஸ்கொயர் b அப்புறம் 3 a b ஸ்கொயர் அதுக்கப்புறம் 1 b பவர் 3. இப்படி எழுதலாமா? a plus b ஹோல் பவர் 3. இப்போ கிளியரா? இதே மாதிரி நீங்க இதுக்கும் எழுதலாம். ஓகே, யூ கேன். இப்போ எழுதிருவீங்களா? கேன் யூ ட்ரை? இதுக்கு எழுத ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். 1 a பவர் 4. ஓகே, அதுக்கப்புறம் என்ன வரும்? 4 a பவர் 3 b பவர் 1 அதுக்கப்புறம் 6 a ஸ்கொயர் b அதுக்கப்புறம் என்ன இருக்கு? 4 இருக்கு, அதுக்கப்புறம் b பவர் 4. இப்போ எனி டவுட் ஹியர்? எனி டவுட்? ஸோ 1 4 6 4 1 யூஸ் பண்ணியிருக்கேன் தெரியுதா? ஸோ அந்த நம்பர்ஸ் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இதுல இருந்து ஐ ஹவ் ஏபிள் டு ஃபைண்ட் வாட்? இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? a plus b ஹோல் பவர் 4. ஓகே, ஸோ நீங்க அட் எனி டைம் நீங்க வந்து இதை ஈஸியா ஈஸிலி ஃபைண்ட். இப்போ ரைட்டா? ஓரளவு புரியுதா? நீங்க a plus b ஹோல் பவர் 5 நீங்க ஹோம்ஒர்க்கா ஒர்க் அவுட் பண்ணுங்க. சிம்பிள் தான். யூ கேன் ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் இட். ரைட், இது எல்லாமே பேசிக் ரூல்ஸ். சரி, இப்போ அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு சில விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து, சம்டைம் இது மாதிரி ஒரு டேர்ம்ஸ் வந்து வரும். 1 plus x ஹோல் பவர் n. ஓகே, இது வந்து பைனாமியல் தியரம் அப்படின்னு சொல்லுவோம். பைனாமியல் தியரம் இது பைனாமியல், அது வந்து பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன். ஓகே, இது பைனாமியல் தியரம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. 1 plus x ஹோல் பவர் n. ஓகே, can anyone say what is the expansion for this? 1 plus nx. ஓகே, 1 plus nx. மொத்தம் இதுல எத்தனை டேர்ம் வருமா? how many terms you will get? ஓகே, இதுல வந்து நம்மளுக்கு நிறைய டேர்ம்ஸ் வரும், இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் வரும். அதாவது இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியரம் இது பைனாமியல்ல.
இதுல வந்து n can be any value. Okay, n can be any value na fraction. Okay, any fraction or any real number it is applicable. Okay, so any real number நீங்க எடுத்துக்கலாம். Any n can be real number except integers. கவனிங்க, a plus b whole power 2 whole power 3 4 பவர்ல எல்லாமே என்ன இருக்கு, நம்மளுக்கு இன்டீஜர்ஸ் இருக்கு. இன்டீஜர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? அதாவது a plus b whole square அந்த பவர்ல எல்லாமே வந்து இன்டீஜர்ஸ் இருக்கும்போது நீங்க டைரக்டா இதை யூஸ் பண்ணிக்கலாம், பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள். இப்போ இந்த இடத்துல வந்து 1 plus x whole power n இருக்கா, அந்த n வந்து நம்மளுக்கு என்னது, இட் கேன் பி எனி ரியல் நம்பர் எக்ஸப்ட் வாட், எக்ஸப்ட் இன்டீஜர்ஸ். ஓகே ரைட்டா? ஸோ இந்த ஃபார்முலா எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்றத பாருங்க. 1 plus nx அப்புறம் n into n minus 1 divided by 2 x square n into n minus 1 into n minus 2. அதாவது ஒரிஜினல் ஃபார்முலாவை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, அது வந்து அப்ராக்சிமேட் ஃபார்முலாமா? ஓகே, 1 plus x whole power என்ன 1 plus nx எழுதுறோம்ல, அது வந்து ஒரு அப்ராக்சிமேட் ஃபார்முலா. ஓகே, இது டோட்டலா எத்தனை டேர்ம்ஸ்க்கு இப்படியே போயிட்டே இருக்கும்னா இன்ஃபைனைட் டேர்ம்ஸ்க்கு போயிட்டு இருக்கும். இப்போ நான் இப்படி 1 போட்டு ஃபேக்டோரியல் சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க் மாதிரி இருக்கு இல்லையா, 1 போட்டு இப்படி போட்டிருந்தோம்னா இட் இஸ் கால்ட் அஸ் 1 ஃபேக்டோரியல் 1ன்னு இருக்கும். ஓகே, இது 2 போட்டு இப்படி ஃபேக்டோரியல் சொன்னோம்னா 1 into 2ன்னு இருக்கும். ஓகே, 3 போட்டு ஃபேக்டோரியல் அப்படின்னா என்ன 1 2 3. அதே மாதிரி 4 ஃபேக்டோரியல்னா என்ன? ஸோ இது மாதிரி till 4 you can write. சரி, இப்போ இதுதான் வந்து இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் வரைக்கும் போகும். இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் ஒரிஜினலா 1 plus x whole power n. இதுல இன்னொரு முக்கியமான கண்டிஷன், n வந்து எனி ரியல் நம்பரா இருக்கலாம் எக்ஸப்ட் இன்டீஜர்ஸ். ஓகே, அட் த சேம் டைம் x ஓட மாடுலஸ். வாட் இஸ் மீன் பை மாடுலஸ்? யூ ஹேவ் எனி ஐடியா அபௌட் வாட் இஸ் மாடுலஸ்? கம் ஆன், மாடுலஸ்லாம் தெரியுமா? -3னா அது என்னவா மாத்தும்? +3. +3. ஓகே, +3 இருந்துச்சுன்னா it will once again it will remain. ஓகே, so modulus or absolute value னு சொல்லுவாங்க, நோட் பண்ணிக்கோங்க. பட் இந்த x போட்டு இப்படி ரெண்டு வெர்டிகல் லைன்ஸ் போட்டானா you call that as modulus. இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேர் என்ன, அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம், அப்சல்யூட் வேல்யூ. ஓகே, இது என்ன பண்ணும், -3 எக்ஸாம்பிளுக்கு if you want to take -3 இருந்தா கூட இது என்னவா மாற்றும், +3. ஓகே, -1.5 அப்படின்னு இருந்துச்சுன்னா இது will change this to +1.5. இது எல்லாமே பேசிக்ஸ், அப்சல்யூட் மாடுலஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூன்னு சொல்றோம். இப்போ இங்க என்னன்னா, இந்த இடத்துல வந்து இந்த பைனாமியல் தியரமை நீங்க இது மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னா ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். மொதல் கண்டிஷன் n should be a real number except integers. அது 1/2 இருக்கலாம், -1/2 இருக்கலாம், 3/2 இருக்கலாம். ஓகே, n can be 3/2, எனி ஃபிராக்ஷன், எனி ரியல் நம்பர். ரெண்டாவது ஒன்று என்னன்னா, இந்த எக்ஸோட மாடுலஸ் இருக்குல்ல, அது வந்து என்னவா இருக்கும், less than 1 இருக்கும். எக்ஸோட மாடுலஸ் should be less than 1. அதுதான் இந்த ரூலோட முக்கியமான பாயிண்ட். இப்படி எழுதணும்னா என்ன அர்த்தம்னா, எக்ஸ் கேன் லை பிட்வீன் -1ல இருந்து +1 வரைக்குள்ள எதுனால இருக்கு. -1 +1 நான் சேர்க்கலைங்க, கவனிங்க. இதுல n கேன் பி எனி ரியல் நம்பர் எக்ஸப்ட் இன்டீஜர்ஸ். அதே மாதிரி எக்ஸோட மாடுலஸ் வந்து இட் ஷுட் பி less than 1. அதுதான் ஐடியா. எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் less than 1னா -1க்கும் +1க்கும் நடுவில் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். எக்ஸோட வேல்யூ -1க்கும் +1க்கும் நடுவில் எதுனால இருக்கும், இன் பிட்வீன் தட் கேன் பி எனி வேல்யூ. ஸோ ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். சரி, இதெல்லாம் ஓகே, எக்ஸாக்டான ஃபார்முலா. ஆனா நம்மளுக்கு மெயினா பிசிக்ஸ்ல எது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா அப்ராக்சிமேட் ஃபார்முலா. அப்ராக்சிமேஷன் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ உங்ககிட்ட வந்து யாராவது 1 plus x 1/2 whole power 1/2 இதோட வேல்யூ கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம், இதை நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷனாவே நீங்க இதை கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ பிஃபோர் தட் நீங்க தெரிஞ்சா நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. பட் இந்த ஃபார்முலாவை எப்படி அப்ராக்சிமேட் பண்ணணும், எப்படி பைனாமியல் தியரமா அப்ராக்சிமேட் பண்றதுன்றத சொல்றேன். ஸோ 1 plus x whole power n இருக்குன்னு வைங்க. ஓகே, இது வந்து நம்மளோட ஜென்ரல் ஃபார்ம் 1 plus x whole power n. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, what we should do is
இந்த எக்ஸோட எப்போ நம்ம அப்ராக்சிமேஷன் அப்ளை பண்ணலாம்னா when the modulus of x is very very less than 1. இப்போ ஜென்ரலாக லெஸ் தென் ஒன்னா இருக்கணும். பட் எக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லெஸ் தென் ஒன்னா இருந்துச்சுன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ், அந்த டைம்ல தான் நம்ம என்ன பண்ணணும், அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதாவது டோட்டலா எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு நம்ம கிட்ட, இன்ஃபனைட் டேர்ம்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் மட்டும் எழுதினாலே போதும், which is 1 plus nx. புரியுதா? எப்போ அப்ராக்சிமேஷன் அப்ளை பண்ணுவோம், only when modulus of x is very very less than 1. 1 plus x whole power n approximately 1 plus nx. clear? So this is an approximate formula. எப்போ யூஸ் பண்றோம், condition need to be followed. இப்போ இதுக்கான ஆன்சர் நீங்க சொல்லலாம். அப்ராக்சிமேட் ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். 5/4. ஓகே, சோ நம்ம என்ன பண்றோம்னா இங்க வந்து இத வந்து எக்ஸா எடுத்துக்கிறோம். எக்ஸோட வேல்யூ என்னது, 1/2. எக்ஸோட வேல்யூ 1/2, ரைட்டா? இது வந்து ரொம்ப ரொம்ப லெஸ் தென் 1 கிடையாது, லெஸ் தென் 1 தான். பட் நம்ம அப்ராக்சிமேட் ஆன்சர் தான் போதும்னு சொல்லிட்டோம். அதனால என்னது, we can use approximate formula. Approximate formula யூஸ் பண்ணா என்ன வரும், இது x 1, என்னோட வேல்யூ இங்க என்னது 1/2. இங்க இதையும் கம்பேர் பண்ணுங்க. you just compare both these. கம்பேர் பண்ணீங்கன்னா you can show that 1 plus x இருக்க இடத்துல 1/2 பவர்ல 1/2. ஸோ இது என்ன வரும், 1 plus nx தான ஃபார்முலா, n into x மல்டிப்ளை பண்ணுங்க, you will get the answer 5/4. இது எக்ஸாக்ட் ஆன்சர் அப்ராக்சிமேட்டான்னு கேட்டீங்கன்னா it is approximate, it's not the exact value. கரெக்டா? ஸோ இது பைனாமியல்ல உள்ளது முக்கியமான இது நீங்க நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, நிறைய இடத்துல இதை யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் we have used that, right? இப்போ நீங்க ஓகே அந்த எக்ஸாம்பிள் வரும்போது பார்க்கலாம். நம்ம வந்து ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ்ல அது வரும். அப்போ I'll say this. Right, but next we will move on to what is 0 factorial. What does mean by 0 factorial? 0. 0 factorial அதாவது 1 factorial 1, கரெக்டா? 0 factorial நமக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 தான் வரும். just a point to note. Okay, 1 factorial 1, 0 factorial is also 1. இது மேத்தமேட்டிக்கலா அவன் சொல்ல வர்றது. so next okay, can you try to find the value for this? இப்போ ட்ரை பண்றீங்களா, இதோட வேல்யூ கண்டுபிடிக்க? பைனாமியல் தியரம் தான் நம்ம அப்ராக்சிமேஷன் தான் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 1 plus 1000 எழுதிக்கிறேன். ஓகே, 1 plus 1000. இது ஜென்ரலா பாத்தீங்கன்னா இது நீங்க க்ளோசர் டு வாட் வேல்யூ, நீங்க பைனாமியல் அப்ராக்சிமேஷன்லாம் விட்டுருங்க. இது ஜென்ரலா இது அப்ராக்சிமேட் பண்ணா என்ன வரும், பைனாமியல் அப்ராக்சிமேஷனுக்கு முன்னாடியே ஒரு ஆன்சர் உங்களால சொல்ல முடியும். என்னதுன்னு சொல்லுங்க. 1001 நம்ம அப்ராக்சிமேட்டா என்ன எடுத்துக்கலாம்ல, 1000 அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன வரும், 10 to the power of 3, கரெக்டா? அப்ப 3 whole power 3 1/3. அப்ப ஆன்சர் என்ன வரும், க்ளோஸ் டு அப்ராக்சிமேட்லி 10 கிட்ட தான் ஆன்சர் வரும். ஓகே, எனிவே நீங்க அப்படியே செக் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வருது. பைனாமியல் மூலியமாவே ஆன்சர் சொல்ல பாருங்க. 1001 whole power 1/3. இப்போ எவ்ரிஒன் அக்செப்டிங் திஸ். இது நீங்க வந்து பைனாமியல் யூஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. 1001 1000 மாத்தினீங்கன்னா 10 power of 3 3 1/3 கேன்சல் ஆயிடும். ரைட், இப்போ இதை நம்ம பைனாமியல் இதுபடி பண்ணணும்னா இதுல இருந்து காமனா என்ன பண்ணணும், இது 1 plus x whole power n ஃபார்ம்லயா இருக்கு இல்லையா? இது 1 plus x whole power n ஃபார்ம்லயா இருக்கு. நம்மளுக்கு x வந்து என்னவா இருக்கணும், லெஸ் தென் 1 இருக்கணுமா கிரேட்டர் தென் 1 இருக்கணும். x வந்து நம்மளுக்கு என்ன இருக்கணும், இட் ஷுட் பி மாடுலஸ் ஆஃப் x. நம்மளுக்கு என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் நம்மளால அப்ளை பண்ண முடியாது. Less than. இட் ஷுட் பி லெஸ் தென் 1. அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அதை நம்ம ஷுட் கீப் இன் மைண்ட். ஸோ இதுல இருந்து 1000 காமனா எடுங்க. 1000 காமனா எடுத்தீங்கன்னா இது எப்படி எழுதலாம், இப்படி எழுதலாமா? கேன் ஐ ரைட் லைக் திஸ்? பிளஸ் 1000 இருக்கு, அதுல இருந்து காமனா 1000 வெளில எடுத்துறேன். இது நம்ம ஃபர்தரா எப்படி எழுதலாம், இப்படி எழுதலாமா? கேன் ஐ ரைட் லைக் திஸ்? இந்த 1 இந்த சைடு கொண்டு வாங்க. 0.00 இது எழுதலாமா? எனி டவுட் ஹியர்? நம்ம இந்த ரூலை யூஸ் பண்ணியிருக்கோம்பா. a into b whole power 1/3 ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, சிம்பிளி ஐ யூஸ் தட் ஒன். ஓகே, அப்படி மாற்றி எழுதிடுறேன். இப்போ இது என்ன ஃபார்முலா இருக்கு, இது 1 plus x power n ஃபார்முலா இருக்குல்ல. அப்ராக்சிமேட்டா எக்ஸோட வேல்யூ இங்க என்ன இருக்கு, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். இதான் எக்ஸ். இந்த எக்ஸ் வந்து எப்படி இருக்கு, 0.001. ரொம்ப கம்மியா தானே இருக்கு, வெரி வெரி லெஸ் தென் 1 தானே. டைரக்டா நீங்க அப்ராக்சிமேஷன் அப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும், இப்போ இதோட ஆன்சர் என்ன வரும், ஃபர்ஸ்ட்
10 power 3 இப்படி எழுதலாமா? 10 power 3 whole power 1/3. மேல இருக்கிறது அப்படியே நீங்க ஃப்ரண்ட்ல கொண்டு வந்தீங்கன்னா என்ன வரும்? ரொம்ப ரொம்ப ஸ்மால் வேல்யூயா போகுது. ஸோ என்ன ஆன்சர் வரும்? ஃபைனல் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து யூ வில் ஹேவ் 10. ஓகே, 1 plus what is 1/3? So can I write like this? Correct? Any doubt? இல்ல anything correction is there, you can mention that. Okay, நம்ம இவ்வளவு காம்ப்ளெக்ஸா நம்ம ஒர்க் அவுட் பண்றோமே நினைக்க வேண்டாம். பட் this is a step that need to be followed. Okay, ஸோ அப்படி ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா சம் ஆன்சர் வரும். ஓகே, ஸோ இது மாதிரி ஒரு ஆன்சர் வருது நம்ம, ரைட்டா? ஸோ கரெக்டா ஃபைனல் ஆன்சர். ஸோ திஸ் வில் பி த ஃபைனல் ஆன்சர். செக் பண்ணி பாருங்க. மூவ் பண்ணிடலாமா? எஸ், வி வில் மூவ் ஆன். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் வி ஆர் எல்லாருக்கும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் தெரியும் இல்லையா? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ், வாட் இஸ் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்ம் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் x square plus bx plus c is equals to 0. அதாவது ஜென்ரலா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்முலா எப்படி இருக்குன்னா y is equal to ஃபார்முலா மீன்ஸ் எக்ஸ்பிரஷன் ax square plus bx plus c. இதுதான் ஜென்ரல் ஃபார்ம். இதுல a b c ஆர் ரியல் நம்பர் லைன் சொன்னேன் இல்லையா? அதுல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இட் கேன் டேக். a b c ஆர் ரியல் நம்பர்ஸ். ஓகே, ஸோ நம்ம கிட்ட இந்த வேல்யூஸ் இருக்கு. இப்ப நம்மளுக்கு என்ன கேட்பான் அப்படின்னா, என்ன தேவைப்படும் அப்படின்னா, ஏதோ ஒரு எக்ஸ் வேல்யூ. சி, ஒரு எக்ஸ் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸ்ன்றது y is equal to f of x ன்னு இதை எழுத முடியும். இப்போ y is equal to ax square plus bx plus c இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், இதோட பேர் மேத்தமேட்டிக்கலா பேர் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கூப்பிடுவான். இதுக்கு என்ன அர்த்தம்? எக்ஸ் வந்து ஒரு இன்புட், நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு இன்புட். அதுல இருக்க ஒய்ன்றது என்னது? ஒய்க்கு பேர் வந்து அவுட்புட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒய் வந்து என்னது? எக்ஸ் இன்புட், ஒய் அவுட்புட். ஓகே, அதாவது யூ ஷுட் கன்சிடர் இன் திஸ் வே. அதாவது எக்ஸ் வந்து நீங்க ஒரு பாக்ஸ்குள்ள கொடுக்குறீங்க. இதுதான் அந்த ஒய், ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். இது வந்து வெளில வரக்கூடியது என்னது? ஒய். இது இன்புட், இது வந்து ஃபங்க்ஷன். வெளில கிடைக்கிறது என்ன? இதெல்லாம் ஓகே. எக்ஸ் நீங்க ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அதுக்குன்னு கரஸ்பாண்டிங்கா ஒய் வேல்யூ வரும். அதானே கரெக்டா? இப்ப என்ன கேட்பான் அப்படின்னா, சொல்யூஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி கேட்பான். நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே, பிசிக்ஸ் படிக்கும் போது சொல்யூஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்கு என்னன்னா, அதாவது எக்ஸோட வேல்யூ என்னவா இருந்துச்சுன்னா ஒய்யோட வேல்யூ என்னவாகணும்? 0. புரியுதா? இதான் சொல்யூஷன். சொல்யூஷன்ன்றது இங்க இதுதான். ஏதோ ஒரு வேல்யூ ஆஃப் எக்ஸ்ல நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ என்னவாகணும்? 0. புரியுதா? ப்ராப்ளம் என்னன்னு சொல்யூஷன்ன்றது இதுதான். நம்ம வந்து இந்த ஒய் இருக்கிறதுல நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா 0ன்னு போட போறோம். கவனிங்க, இந்த ஒய் இருக்கிறதுல ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டிட்யூட் 0. 0 is equal to ax plus bx. இப்படி எழுதலாமா? அதாவது ஈக்குவல் டு 0ன்னு எழுதுங்க. ஓகே, அதாவது ஏதோ ஒரு எக்ஸ் வேல்யூல ஒய் என்ன இருக்கு? நம்மளுக்கு ஒய் இருக்க இடத்துல என்ன போட்டிருக்கோம் நம்ம? 0. கரெக்டா? ஒய் இருக்க இடத்துல we have substituted 0. ஸோ எக்ஸ் ஏதோ ஒரு வேல்யூல ஒய் 0 ஆகுது. அது எத்தனை வேல்யூ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வேல்யூ வரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x1 அப்படின்ற வேல்யூல என்ன ஆகும்? 0ன்னு வரும். தட் இஸ் இப்படி ஒரு வேல்யூ இருக்கு, இதுல 0 ஆகும். இன்னொரு எக்ஸ் வேல்யூலையும் 0 ஆகும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x2ன்னு இன்னொரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூ நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனாலும் என்ன ஒரு ஆன்சர்? அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனாலும் என்னப்பா வரும்? 0. புரியுதா என்னோட கொஸ்டின்? நம்ம இது வந்து ஒரு ஃபங்க்ஷனு, எக்ஸ் போட்டிங்கன்னா ஒய் கிடைக்கும். அது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். எக்ஸ் கொடுக்கும் போதெல்லாம் ஒய் கிடைக்கும். இவ்வளவுதான் லாஜிக். இப்ப நம்மளுக்கு பிசிக்ஸ்ல என்ன தேவைப்படும்னா, அடிக்கடி இந்த ஒய் 0 ஆகணும். சச் தட் ஏதோ ஒரு எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஒய் 0 ஆகணும். அது மாதிரி ஒரு கண்டிஷன் நம்மளுக்கு தேவைப்படும். அப்பதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ இந்த ஒய் 0 கண்டிஷன் அப்ளை பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல என்ன அப்ளை பண்றோம்? ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஒரு வேல்யூ இல்ல, x1ன்ற வேல்யூ இல்ல, 0 ஆகுது பாருங்க. எக்ஸ் இருக்க இடத்துல என்ன போட்டிருக்கேன்? x1. அப்படி போடும்போது ஆன்சர் என்ன வந்துருக்கு? ஒய் 0ன்னு வருதா? அதே மாதிரி x2ன்னு ஒரு வேல்யூலையும் 0ன்னு வருது. அந்த x1 x2 தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் given by -b plus or minus root of b square minus 4ac by 2a. யாருக்கா டவுட் இருக்கா? What I am trying to say is,
அனிஷா, இளவரசன், அஜய் அண்ட் ஹரிணி. ஓகே, யா. ஸோ இப்போ வந்து இந்த இந்த இடத்துல பிளஸ் ஆர் மைனஸ்ன்னு போட்டோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இதுக்குள்ள 2 வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். நிறைய பேர் எப்படி எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா அந்த டிவிஷன் போடும் போது இதுக்கு மட்டும் டிவிஷன் போட்டுருவாங்க. மைனஸ் பி தனியா போயிடும். மைனஸ் பி தனியா போகக்கூடாது. இது எல்லாமே சேர்த்து ஒரே நியூமரேட்டர்ல வரும். மைனஸ் பி பிளஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஃபுல்லாவே நியூமரேட்டர்ல வரும். x2ன்றது மைனஸ் பி. ஓகே, ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன். இதுதான் அந்த 2 வேல்யூ. இந்த 2 வேல்யூ நான் உள்ள போட்டேன்னா எனக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்? ஒய்யோட வேல்யூ 0ன்னு வரும். அதுதான் சொல்யூஷன் அப்படின்றது. ஓகே, இது நம்மளுக்கு ஃப்ரீக்வெண்டா தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஜெக்டைல் ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல, ப்ரொஜெக்டைல் ப்ராப்ளம்லாம் இதுதான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ப்ராப்ளம் தான். இதை நீங்க கிராஃபா வரைஞ்சீங்கன்னா y is equal to ax² plus bx plus c இருக்கு இல்லையா, இதை நீங்க பிளாட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிராஃபா யூ வில் கெட் வாட் கிராஃப். இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன்ல வருதுல, படிச்சு நீங்க எல்லாருமே 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் தான். இது மாதிரி ஒரு கிராஃப் பார்த்துருக்கீங்களா ப்ரொஜெக்டைல் மோஷன்ல? அந்த ஈக்குவேஷன் வந்து ரெப்ரசன்டட் பை குவாட்ராட்டிக். ஓகே, ஸோ நான் அதை வந்து பேரபோலா ஈக்குவேஷன். அதாவது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இஸ் நத்திங் பட் பேரபோலிக் ஈக்குவேஷன். பேரபோலா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனே ஒரு பேரபோலா ஈக்குவேஷன். நோட் பண்ணி, ஒரு ப்ரொஜெக்டைல் த்ரோ பண்றதே ஒரு பேரபோலா ஷேப்ல தான் வரும். சரி, இப்போ வந்து ஆங்கிள்ஸ் எப்படி மெஷர் பண்றது? ஹவு டு மெஷர் ஆங்கிள்? ஆங்கிள்ஸ் மெஷர் பண்றதுக்கு என்னென்ன யூனிட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஆங்கிள்ஸ், ஹவு டு மெஷர் ஆங்கிள். இப்போ என்கிட்ட இப்படி ஒரு லைன் இருக்கு, இப்படி ஒரு லைன் இருக்கு. வாட் இஸ் த ஷார்டஸ்ட் ஆங்கிள் பிட்வீன்? இது ஒரு ஆங்கிள் சொல்லலாமா? θ1. இது ஒரு ஆங்கிள் சொல்லலாம். ஓகே, இது θன்னு சொல்றேன். இதை வந்து நான் φன்னு கூப்பிடலாமா? இந்த ஆங்கிள் சொல்லலாமா? ஸோ இந்த அதாவது 2 லைன் இருக்கு. திஸ் இஸ் லைன் 1, இது ஒரு லைன் 2. இந்த 2 லைனுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் என்னது? θ. ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் வந்து θ. லார்ஜஸ்ட் ஆங்கிள் பிட்வீன் த லைன்ஸ் என்னது? φ. Okay, generally we are interested in the small angle. Okay, small angle between. Okay, just note பண்ணி வைங்க. இப்போ angles are measured in என்னென்ன யூனிட்ஸ்? angles are measured in என்னென்ன யூனிட்ஸ்ல பா மெஷர் பண்ணுவோம்? angles are measured in degree. இன்னொரு யூனிட் என்னது? radian. ஓகே, இதுல எந்த ஆங்கிள் ஃப்ரீக்வெண்டா நம்ம யூஸ் பண்ணுவோம்? SI யூனிட் இது. இப்போ SI யூனிட் ஆஃப் ஆங்கிள் இது. யூனிட் வந்து SI யூனிட் ஆஃப் ஆங்கிள் வந்து ரேடியன் ஆர் 1 ராட்னு சொல்லுவோம், RAD. ஓகே, இப்போ ஆங்கிள் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, 0ல இருந்து ஆங்கிள் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இது நேரா எது வரைக்கும் போகும்? 360 வரைக்கும் போகுமா? 0 டிகிரில இருந்து 360 டிகிரி வரைக்கும் போகும். இந்த 0 டிகிரிக்கு ஈக்குவலண்டா டிகிரின்னு, திஸ் இஸ் டிகிரி சிம்பிள். ஓகே, அதாவது 30 டிகிரின்னு சொல்லுவான். பாருங்க, 30 டிகிரின்னு எழுதுவான். ஒரு ஆங்கிளை வந்து 30 டிகிரின்னு சொல்ல முடியும். அந்த டிகிரின்னு எழுதுறதுக்கு முதல்ல பவர்ல என்ன பண்ணுவோம்? ஒரு சூப்பர் சப்ஸ்கிரிப்ட்னு சொன்னோம் இல்லையா, மேல போடுறது. ஒரு விஷயத்த மேல எழுதணும்னா சூப்பர் சப்ஸ்கிரிப்ட். ஸோ டிகிரி வந்து மேல எழுதணும். ஒரு மாதிரி 0 ஒரு ஸ்மால் சர்க்கிள் போட்டோம்னா அது டிகிரியை ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகே, சரி, இப்போ இது வந்து 30 டிகிரி, ரைட்? ஸோ 0ல இருந்து 360 டிகிரி வரைக்கும்ன்றது ஒரு ஃபுல் ஆங்கிள் தான் என்னது? 360 டிகிரி. அதுலலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. இப்போ அதுல யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? ஒரு ஃபுல் சர்க்கிள் உள்ள ஆங்கிள் என்னது? 360 டிகிரி, கரெக்டா? அதுலலாம் டவுட் இல்லை இல்லையா? சரி, இப்போ இதுக்கு ஈக்குவலண்டா நீங்க பைல சொன்னீங்கன்னா என்ன வரும்? 0 ரேடியன். அதுக்கு ஈக்குவலண்டா இதுல சொன்னீங்கன்னா என்ன வரும்? 360 டிகிரி ஈக்குவல் டு 5 ரேடியன் சொல்லலாமா? ரைட், எனி டவுட் ஹியர்? இது எல்லாமே பேசிக்ஸ். ஸோ 0 to 360 டிகிரி, அதுக்கு ஈக்குவலண்டா நம்ம என்னால என்ன சொல்ல முடியும்? 0 ரேடியன்ல இருந்து 2π ரேடியன். ஸோ வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் டிகிரி அண்ட் ரேடியன்? 2π radian is equal to how many degrees? சொல்லுங்க பார்க்கலாம். 2π radian is equal to how many degrees? 360 டிகிரி சொல்லலாமா? இப்போ அப்போ 1 ரேடியன்றது என்ன? இந்த 2π கீழே கொண்டு வாங்க. 2π கீழே கொண்டு வந்தா என்ன வரும்? நம்மளுக்கு என்னப்பா வரும்? 180. யா, ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க. யூ வில் ஹேவ் வாட்? 1 radian is equal to 180 by 5 டிகிரி. இந்த ஃபேக்டர் வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கன்வர்ஷன் ஃபேக்டர், டிகிரி டு ரேடியன், கன்வர்ட்டிங் ரேடியன் டு டிகிரி அண்ட் டிகிரி டு ரேடியன்.
இது நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே, ஸோ 1 ரேடியனை 180 டிகிரி பை பை அப்படின்னு நம்ம எழுதுறோம். அப்போ 1 டிகிரி என்னவா இருக்கும்? இந்த பையை அந்த சைடு கொண்டு போங்க, 180 கீழே கொண்டு வாங்க. என்ன வரும்? பை பை 180 இன்டூ ரேடியன் எழுதலாமா? நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த டிகிரின்றது ஒரு சிம்பிள் மாதிரி. ஓகே, 1 ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி பை. இந்த பையை இந்த சைடு கொண்டு வந்துட்டேன், 180 கீழே கொண்டு வந்துட்டேன், இன்டூ 1. வெறும் டிகிரிக்கு பதில் 1 டிகிரின்னு போட்டிருக்கேன். எனி டவுட் ஹியர்? நம்ம கிட்ட ஜென்ரலா இருந்தது இதுதான். இதுல இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இதுல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்? இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இதுல இருந்து நான் என்ன பண்றேன்? கமிங் டு திஸ். ஓகே, கிளியர்? ஸோ இப்போ வந்து கேன் யூ சே வாட் இஸ் ரேடியன் ஈக்குவலன்ட் ஃபார் 225 டிகிரி? சொல்லுங்க பார்க்கலாம். அப்ராக்சிமேட்டா 225 டிகிரியே எப்படி எழுதுறீங்க ரேடியன்ல? கன்வெர்ட் திஸ் டு ரேடியன். டேஷ் ரேடியன் சொல்லுங்க பார்க்கலாம். கம் ஆன். எஸ். ஓகே, ட்ரை பண்ணுங்க. லாஸ்ட் ஐ வில் சே தி ஆன்சர். கவனிங்க, என்ன ஆன்சர் வருது? 225 டிகிரி 5 pi by 4. 5 by 4. 5 by 4. வெறும் 5 by 4 5 by 5 pi by 4. 5 pi by 4 ன்னு வருதா? Let's see that. See 225 டிகிரி இருக்கா? கவனிங்க, 225 டிகிரி நம்ம கிட்ட இருக்கு. இதை எப்படி எழுதலாம்? 225 into 1 டிகிரின்னு எழுதலாமா? 225 டிகிரின்றது இப்ப 3 சென்டிமீட்டர் அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதலாம்? திருச்சி 3 into 1 சென்டிமீட்டர்னு எழுதலாம்ல. இப்படி எழுதலாமா, எழுதக்கூடாதா? அதே மாதிரி 225 டிகிரியை 225 into 1 டிகிரின்னு எழுதுறேன். ஸோ 225 1 டிகிரின்றது என்ன? 5 by 180 ரேடியன். கரெக்டா இல்லையா? இப்போ நீங்க கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணா என்ன வரும்? ஆன்சர் எஸ். இது ஃபர்தரா கேன்சல் ஆகுதா? சொல்லுங்கம்மா. எஸ், 5 by 4. 5 by 4 it is coming, right? Yes sir. Yeah, right. நம்மளுக்கு வந்து 5 pi by 4 we are having. Clear-ஆ? ஸோ இப்போ வந்து டிகிரி ரேடியன் கன்வர்ஷன் லாஸ்ட் ஒன் மோர் பாயிண்ட் நான் சொல்லிட்டு ஐ வில் ஃபினிஷ் இட். ஸோ கவனிங்க, இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இது வந்து ஒரு சர்க்கிள். ஓகே, இந்த சர்க்கிள்ல நான் வந்து என்ன பண்ண போறேன்? 2 ரேடியஸ் மாதிரி எடுத்துக்கிறேன். இது ரேடியஸ், இதுவும் ரேடியஸ் இல்லையா? இந்த ஆங்கிள் தீட்டா, இது சென்டர். இப்ப இந்த லென்த் இருக்கு பாருங்க, கர்வ்டு பாத். இந்த ஆர்க்குன்னு சொல்லுவான். இது ஏபி வந்து ஆர்க்குன்னு சொல்லுவோம். ஆர்க். ஓகே, ஆர்க்குன்னு நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே, இதை வந்து சொல்ல போனா தே வில் கால் திஸ் சம்திங் அஸ் செக்டார் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவான். ஓகே, சரி. இப்ப கவனிங்க, நம்மளுக்கு தேவையானது இங்க என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு கர்வ்டு பாத், ரைட்? ஸோ ஏபி இஸ் ஆர்க், ஒரு கர்வ்டு பாத். கரெக்டா? ஆர்க்கு அண்ட் இட் இஸ் அ கர்வ்டு பாத். இப்ப இந்த ஆர் தீட்டா அண்ட் ஏபி இதுக்கான ரிலேஷன் வந்து நம்மளுக்கு தெரியணும். கேன் எனிவன் சே வாட் இஸ் த ரிலேஷன் ஃபார் திஸ்? நீங்க ப்ரீவியஸா படிச்சிருக்கலாம். எனி ஐடியா அபௌட் இட்? வாட் இஸ் த ஆர்க், ரேடியஸ் அண்ட் ஆங்கிள்? Theta equals to L by R. Theta equal to L by R. எஸ். ஸோ அதாவது ஏபின்னு சொல்லலாமா? நீங்க வந்து எல்ன்றது ஏபியை தான் எல்ன்றீங்க. கரெக்டா? கரெக்டாமா? யா. ஸோ அது என்ன வரும் அப்படின்னா, ஏபி வில் பி ஈக்குவல் டு ஆர் இன்டூ தீட்டான்னு வரும். இப்போ புரியுதா? ஏபி ஈக்குவல் டு ஆர் இன்டூ தீட்டா. இது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபார்முலா. ஏன்னா ஒரு கர்வ்டு பாத்தையும் ரேடியஸ் ஆங்கிளையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா இது. ஏபின்றது வந்து இங்க என்னது? நம்மளோட ஆர்க் லென்த். கரெக்டா? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் தீட்டா இன் எந்த இதுல சப்ஸ்டிட் பண்ணணும்? தீட்டா இன் ரேடியன். ஏன்னா அதுதான் என்னது? எஸ்ஐ யூனிட். எப்பவுமே அன்லெஸ் ஆர் அன்டில் தேவைப்படுற வரைக்கும் உங்களுக்கு டவுட்னு ஒன்று வந்துருச்சுன்னா ரேடியன்ல மட்டுமே போடணும், டிகிரியில போடாதீங்க. நம்ம இன்னும் ட்ரிக்னாமெட்ரிலாம் கம்மிங் கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஸோ அதுலயும் அதே தான் ரூல். சரி, இப்போ லாஸ்ட் ஒன் மோர் திங். இப்போ வந்து ஒரு என்டையர் சர்க்கிளோட ஏபி லென்த் என்னவா இருக்கும்? ஃபார் ஃபுல் சர்க்கிள் வாட் இஸ் ஆங்கிள்? வாட் இஸ் 360 டிகிரின்னு போடலாமா, 2 பைன்னு போடலாமா ரேடியன்? 2 pi. யா, தீட்டா வந்து நீங்க 2 பை ரேடியன் போடணும். அப்ப நம்மளுக்கு என்ன வரும்? ஏபி இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ 2 பை. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? 2 பை ஆர். அந்த ஆர்க்கு லென்த் இருக்கு இல்லையா, என்டையர் சர்க்கிளுக்கு 2 பை. யூ கால் திஸ் அஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப். எனி டவுட்? ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம் நம்ம? குயிக்கா ஐ வில் ரீகால். ஸோ எக்ஸ்பெரண்ட் ரூல்ஸ் வி ஹவ் சீன், எக்ஸ்பெரண்ட், பவர், பேஸ். ஸோ திரும்ப ஒன்ஸ் அகைன் நீங்களும் எடுத்து பாருங்க.
எக்ஸ்பனன்ட் 1/π பை ஸ்கொயர் இதெல்லாம் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. லாகரிதம் ரூல்ஸ் பேஸ் எப்பவுமே கிரேட்டர் தென் 0, நேச்சுரல் லாகரிதம் அண்ட் ஸ்டாண்டர்ட் லாகரிதம் இருக்கு. ஸோ நேச்சுரலுக்கும் ஸ்டாண்டர்ட் ஒரு லாகரிதம் பேஸ் 10க்கும் உள்ள ரிலேஷன் இஸ் தேர். அப்புறம் ரூல்ஸ் ஃபார் லாகரிதம் இட் இஸ் ட்ரூ ஃபார் எனி பேஸ். நம்பர் லைன் அல்ஜிப்ரா ரூல்ஸ் பார்த்தோம். அல்ஜிப்ரா ரூல்ஸ் சிம்பிளா இருந்தாலும் இன்னைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதில் மிஸ்டேக் பண்றாங்க. ஓகே, ஸோ அதனால அதுலயும் நீங்க எடுத்து பாருங்க. பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் ஃபார் ஹையர் ஆர்டர் பவர்ஸ் பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் யூஸ் பண்றோம். பைனாமியல் தியரம் ஃபார் வாட் எனி பவர்ஸ் ஆஃப் n பட் x should be ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். மாடுலஸ் ஆஃப் x should be less than 1, that is -1க்கும் +1க்கும் நடுவில் இருக்கணும். ஃபேக்டோரியல் we have seen. infinite terms வரும் when we use binomial theorem. approximate case எப்போ யூஸ் பண்ணலாம்? when modulus of x is very well less than 1 plus nx ன்னு வரும். ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ஸ் மட்டும் எழுதினா போதும், மற்ற டேர்ம்ஸ் எழுத வேண்டாம். that is 1 plus nx which is basically the two terms in that infinite series. two terms மட்டும் நம்ம எழுதுறோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இட் இஸ் வெரி எஃபிஷியன்ட் ரூல் அது. அதுக்கப்புறம் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட எக்ஸ் இன்புட்னா ஒய் அவுட்புட்ன்றதை பார்த்தோம். அண்ட் எக்ஸ் வந்து சொல்யூஷன் ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்றது என்னது? ஒய் 0 ஆகணும் ஃபார் சம் வேல்யூ ஆஃப் எக்ஸ். அந்த ரெண்டு வேல்யூல சாட்டிஸ்ஃபை ஆகும். ஒன்று -b பிளஸ் ரூட் ஆஃப் b² - 4ac/2a, இன்னொன்று -b மைனஸ்ன்னு வரும். இதுல இங்க பிளஸ்ன்னு வருது. ரெண்டு வேல்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அண்ட் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனே ஒரு பேரபோலிக் ஈக்குவேஷன் தான். நம்ம ப்ரொஜெக்டைல் மோஷனே வந்து ஒரு பேரபோலிக் பாத்துல தான் போகும். ஆங்கிள்ஸ் பார்த்தோம். ரெண்டு லைனுக்கு ஷார்டஸ்ட் ஆங்கிள் we are interested in. டிகிரி ரேடியன்ல மெஷர் பண்றா. ஸ்டாண்டர்டா SI யூனிட் வந்து நமக்கு ரேடியன் தான். ஓகே, கன்வர்ஷன் ஃபேக்டர்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அட் எனி டைம். ஓகே, ஸோ ஆர்க் லென்த்துக்கும் ரேடியஸ் ஆங்கிளுக்கும் உள்ள ரிலேஷன் we have seen last time. Okay, right, now we will finish the class. So next class வந்து when we can have, we will have it on Sunday. Okay, Sunday வந்து நான் உங்களுக்கு ப்ராப்பர் டைமிங் சொல்றேன், மிஸ் பண்ணாதீங்க. பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் நீங்க என்ன டிசிஷன் பண்ணணும்னா 11th ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 12th போறதா? ஏன்னா நிறைய பேர் 12th இருக்கீங்க, இல்லைன்னா டைரக்டா நான் 12th போயிடுவேன். பட் பேசிக்ஸ் வரும்போது நீங்க அதை கொஞ்சம் நான் சொல்லும் போது நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா 11th முடிச்சுட்டு வரணும்னா இன்னும் கொஞ்சம் மோர் கிளியரா இருக்கலாம். ஓகே, யூ நீட் டு டிசைட். ஓகே, ரைட், I will finish the class next class.